வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024 EC 3552 VLSI அண்ட் ஜெப் டிசைன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த 12th கொஸ்டின் பார்ட் பியில் 12th கொஸ்டின், ரியலைஸ் 2:1 மல்டிப்ளெக்சர் யூசிங் ஸ்டாட்டிக் CMOS லாஜிக் அண்ட் டைனமிக் CMOS லாஜிக் அண்ட் பாஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2:1 மக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2:1 mux அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹேஸ் ஒன்லி ஒன் அவுட்புட் அண்ட் டூ இன்புட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் A and B. ஸோ ஒன் செலக்ட் லைன் S, 0 and 1. சரிங்களா? ஸோ y ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, when S equal to 0 you will get A. So S bar into A plus S into B. சரிங்களா? ஸோ when S equal to 0 S bar becomes 1. ஸோ இப்போ இந்த இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y is equal to S equal to 0னு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த செகண்ட் டேர்ம் will be equal to cancelled. S bar is equal to 1னு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா you will get y equal to A. ஸோ A equal to 0னா y equal to 0 or A equal to 1 அப்படின்னா y equal to 1. இந்த கான்செப்ட் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 கான்ஃபிகரேஷனில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் ஸ்டாட்டிக் CMOSோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். So between VDD and output we have pull-up network which is constructed using PMOS transistor. Between output and ground we have NMOS transistor which is constructed using NMOS transistors. So இப்போ இந்த சர்க்யூட்டில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, for S equal to 0 and S bar is equal to 1. So S equal to 0, S bar equal to 1 அப்படின்னா this transistor will get off and this transistor will get on. Then அதுக்கப்புறம் S equal to 1 0 அப்படின்னா this transistors will be off because NMOS ஓட input is equal to 1னா மட்டும்தான் அந்த MOSFET ஆன் ஆகும். அதே மாதிரி PMOS எப்போ ஆன் ஆகும்னா அதோட input equal to 0னா மட்டும்தான் ஆன் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பாத் கட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த பாத் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஏன்ற இன்புட் இந்த அவுட்புட்க்கு வர முடியாது. அதே மாதிரி இந்த பாத் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பீன்ற இன்புட் இந்த அவுட்புட்க்கு வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா we have only one possibility என்ன அப்படின்னா இந்த B. ஸோ எப்போ வந்து பீன்ற இன்புட் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா? ஸோ இப்போ B ஈக்குவல் டு 0வா B ஈக்குவல் டு 1ஆ அப்படின்றத பொறுத்து your output will get changed. So to either 1 or 0. So when B is equal to 0 இந்த transistor will get on. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த VDD comes to your output. ஸோ இப்போ y bar is equal to என்ன அப்படின்னா 1. then y is equal to என்ன அப்படின்னா 0 which is equal to B equal to 0. ஸோ அதே மாதிரி B equal to 1 அப்படின்னா இந்த transistor will be on. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா it becomes ground. ஸோ y bar is equal to என்னென்னு மாறும்னா 0னு மாறும். then y is equal to 1 which is equal to B ஓட வேல்யூ. ஸோ அப்போ when S equal to 0 B will be selected. Y equal to என்ன அப்படின்னா B. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் எப்படி மாறும்னா இந்த மாதிரி மாறும். ஸோ ஃபார் y equal to S equal to 0 அப்படின்னா B செலக்ட் ஆகும். ஃபார் S equal to 1 அப்படின்னா A செலக்ட் ஆகும். இப்போ y equal to A into S plus B into S bar. ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ S equal to 0னா S bar equal to 1. ஸோ y equal to B. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் CMOS இம்ப்ளிமெண்டேஷன். டைனமிக் CMOS இம்ப்ளிமெண்டேஷன் சேம் அதே கான்செப்ட் தான். பட் என்ன ஆகுனா மொத்த புல் டவுன் நெட்வொர்க் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் டைனமிக் CMOS லாஜிக். ஸோ VDD இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா டிஃபால்ட்டாக ஒரு புல்லப் நெட்வொர்க் இருக்கும். சரிங்களா? PMOS புல்லப் நெட்வொர்க் இருக்கும். பாட்டமில் என்ன இருக்குன்னா த சேம் புல் டவுன் நெட்வொர்க். அங்கே ஸ்டாட்டிக்கில் என்ன பார்த்தீங்களோ அதே புல் டவுன் நெட்வொர்க் இருக்கும். ஸோ தட் இஸ் A into S அப்படிங்கிறனால the transistor NMOS will be in series. So A and S. அதுக்கு பேரலாக என்ன இருக்கும் அப்படின்னா B and S bar. So B and S bar.
இதுக்கு பாட்டமில் இன்னொரு என்மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிமாஸ் டிரான்சிஸ்டருக்கும் இந்த என்மாஸ் டிரான்சிஸ்டருக்கும் என்ன இன்புட் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா கிளாக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களோட அவுட்புட் ஒய் கிடைக்கும். சரிங்களா? ஒய் பார். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட டைனமிக் CMOS இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 2:1 மார்க்ஸ். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எவாலுவேஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ எப்போ வந்து கிளாக் ஈக்குவல் டு 0 and 1 0 and 1 இருக்குமோ கிளாக் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இந்த புல் அப் ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர் வில் பி ஆன். ஸோ அப்போ என்ன ஆகுனா அதோட அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டு 1 ப்ரீசார்ஜ். அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா ப்ரீசார்ஜ்னு சொல்கிறோம். சரிங்களா? when clock equal to 0 the output will be pre-charged to value 1. ஸோ எப்போ வந்து clock equal to 1 இருக்கோ அப்போ வந்து evaluation mode. சரிங்களா? clock equal to 1 இருக்கும்போது evaluation mode. அந்த evaluation mode வந்து based on this input conditions A and B and A select lines பொறுத்து we will get the output values. சரிங்களா? ஸோ இது வந்து dynamic CMOS implementation of a 2:1 max. Then last one என்ன அப்படின்னா pass transistor logic. ஸோ பாஸ் டிரான்சிஸ்டர்னா எய்தர் என்மாஸ் ஆர் பிமாஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்மாஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற இன்புட் இருக்குது. ஸோ அந்த இன்புட்டுக்கு வந்து ஒரு பாஸ் டிரான்சிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பீன்ற இன்புட் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு என்மாஸ் பாஸ் டிரான்சிஸ்டர்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஏ எப்போ செலக்ட் ஆகும் அப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஏன்றது ஒரு பார்ட் டு த அவுட்புட் ஒய், பின்றது ஒரு பார்ட் டு த அவுட்புட் ஒய். ஸோ இப்போ ஏன்றது எப்போ வந்து நமக்கு ஒயில் கிடைக்கணும் அப்படின்னா எஸ்சி இட் வில் பி எஸ். சரிங்களா? அப்போ எஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் வில் கெட் ஆன், திஸ் பாத் வில் கோ டு அவுட்புட். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ. ஸோ இது என்ன வரும் அப்படின்னா அப்போது எஸ் பார்னு வரும். சரிங்களா? எப்போ எஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கோ அப்போ எஸ் பார் ஈக்குவல் டு 0 இது வில் பி ஆஃப், இந்த டிரான்சிஸ்டர் வில் பி ஆன். அப்போ ஏன்ற பார்த்து எங்கே போகும்னா ஒய்க்கு போகும். எப்போ எஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கோ அப்போ எஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் வில் பி ஆன். ஸோ பி எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா அவுட்புட்டுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட் ஃபார் 2:1 marks using pass transistor logic. Okay, thank you.